சின்ன பிள்ளையில ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாங்கொட்டையை கொண்டு போய் நான் புதைச்சி வச்சு இதை வந்து மாமரமாக வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங்காக சாப்பிட்டுட்டு அதை போய் நான் எங்கள் தோட்டத்தில் புதைச்சி வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன், வளரவே இல்லை. சரி ஸ்கூல் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், அப்பவும் வளரல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் இது வளர மாட்டேங்குது போல அப்படின்னு நினச்சிட்டு அதை பறிச்சு கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் இந்த இடத்துலையும் வளரலன்னு நினச்சி அடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அப்போ வந்து அந்த அறிவு தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எங்கள் அம்மா நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிட்டு இது அன்னைக்கு அங்கெல்லாம் புதைச்சு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், வளரலங்க நான் மாற்றி புதைச்சேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் பெரியவள் ஆன பின்னாடி கூட சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு மரத்தோட மாங்காய் தான் இது. தங்கச்சி ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தா. இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் காய்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து சின்ன சின்னதாக காய்ச்சிட்டு இருந்தது. அம்மா வந்து இந்த தேயிலை தோட்டத்துக்கு வந்து நிழலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தேயிலை வராது, நல்லா வெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் ஃபுல்லாக வெட்டி வெட்டி விட்டுருவாங்க. அதுலேருந்து கொண்டு வந்திருந்த அந்த மாங்காய் தான் இது. உப்பு போட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.